அன்பே யாரு? என்னடி என் குரல அம்புட்டு லேஸ்ல உனக்கு மறந்து போச்சா? பாஸ்கர்? பாஸ்கரா? ஸ்பீக்கர்ல போடு. பாஸ்கரே தான், அதே பாஸ்கர் தான். ஏய், யாருடா நீ? விளையாடாத. டப்பு டப்புன்னு சுட்டுப்புட்டா நான் செத்து போயிடுவேன் நினைச்சியா? நான் சாகடி செத்த மாதிரி நடிச்சேன். யார் நீ? யாரு? திரும்ப திரும்ப யாரு நீ யாரு நீ இப்பெல்லாம் கேட்க கூடாது. உன் புருஷன் பாஸ்கர் தான் பேசுறேன். ஒரு சாதாரண நாட்டு துப்பாக்கியால டப்புன்னு சுட்டுப்புட்டா நான் செத்துருவேன் நினைச்சியா? எனக்கு ஒண்ணுமே ஆகலமா, நான் பொழைச்சுக்கிட்டேன். பைத்தியக்காரத்தனமா உளராத. அரைகுறையா எதையோ தெரிஞ்சுக்கிட்டு போனை போட்டு மிரட்டுறியா? ஏய், அந்த ரூம்குள்ளார இருந்தது நம்ம 3 பேருதே. நடந்தது எல்லாத்தையும் விட்டு விட்டு வைக்கிறல்ல, அப்பவே தெரிய வேணாமா அது நான் தானு? நான் உசுரோட தான் இருக்கேன். அப்படி நான் செத்து இருந்தா உன் புருஷன் புதைச்ச இடத்துல நான் இருந்திருக்கணும்ல. நான் தான் இந்த பொம்மைய வச்சதே. சிவம், வேணாம். அம்மா, எதுக்கு நான் போன் பண்ணேன்னு தெரியுமா? நீ என் கதையை முடிச்சிட்டு உன் புருஷன் உன் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சல, அதான் நடக்காது. உன்னையும் உன் புருஷனையும் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். நான் வாரேன். ஹலோ பாஸ்கர். அன்பு, இது பாஸ்கரா இருக்காது. இல்ல சிவம், அது பாஸ்கர் தான். எனக்கு பாஸ்கரோட குரல் நல்லா தெரியும். சிவம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவம். அன்பு, உனக்கு புரியலையா? நிஜமாவே உனக்கு புரியலையா? என்ன சொல்ற சிவம்? அவன் நம்மள கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் நம்மள கொல்றேன்னு சொல்றானா, அப்போ அவன் உயிரோட இருக்கான் தானே அர்த்தம். அவன் உயிரோட இருக்கான் அன்பு. இங்க பாரு, நீ எந்த கொலையும் பண்ணல. நீ அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆமா, நான் கொலைகாரி இல்ல. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாஸ்கர் வரட்டும், நான் அவனை பார்த்துக்கிறேன். இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல? இதெல்லாம் அந்த பாஸ்கர் போட்ட டிராமா. இனிமேலாவது நீயும் அம்மாவும் எதையும் நினைச்சு பயப்படாம தைரியமா இருங்க. யாரு? அரசி, கோழி தான் கூப்பிடுறா. அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அக்கா, என்னக்கா? நான் சாயங்காலத்துல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. பாஸ்கர் உயிரோட தான் இருக்கான். ஏய், சும்மா உளறிட்டு இருக்காத.
யார் சொன்ன உனக்கு? பாஸ்கர் தான் சொன்னான்க்கா. குழலி, என்ன விளையாடிட்டு இருக்க? அக்கா, பாஸ்கர் அன்புக்கு கால் பண்ணான். நீ பாத்தியா? ஆமாக்கா, நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். அன்புக்கு கால் வந்துச்சு. ஃபோன் வந்ததும் அன்பு பதர்னா. அவ பேசினத நான் ஓரமா நின்னு கேட்டேன். பாஸ்கர் தான் அன்பு கிட்ட பேசினா. எனக்கு தெரிஞ்ச எதுவும் சிவமோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத. நான் பார்த்துட்டு இருந்ததும் கேட்டுட்டு இருந்ததும் அவங்க யாருக்குமே தெரியாது. என் முன்னாடி பாஸ்கர் உயிரோட இருக்கான்னு நாடகம் போட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல சிவம் போன் வந்துச்சு, சிவம் பாஸ்கருக்கு போன் பண்ணதா சொன்னாலும் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா போன் வந்தது அன்புக்கு. பாஸ்கர்னு சொல்லி வேற யாரும் ஏமாத்த முடியாது. அக்கா, அவளோட பதட்டம் பயம் எல்லாமே உண்மையா இருந்துச்சு. அவ நடிச்ச மாதிரியே தெரியலக்கா. இல்ல குழலி, பாஸ்கர் உயிரோட இருக்க எந்த வாய்ப்பும் இல்ல. அப்படியே அவன் உயிரோட இருந்திருந்தாலும் இவங்களுக்கு போன்ல அடிக்காம செத்து போன மாதிரி நடிச்சு இவங்கள பழி வாங்கறதுக்கு தான் பாப்பான். அதெல்லாம் விட்டுட்டு எப்ப உன் புள்ள போன் அடிச்சு நான் வரேன் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. என்னக்கா நீங்க, நான் சொல்றத நம்பவே மாட்டேன்றீங்க. அன்னைக்கும் அப்படிதான் பாஸ்கரை புதைச்சாங்கன்னு சொன்னேன். நீ புதைச்சது மட்டும்தான் பார்த்த. ஆனா திரும்பவும் அதை எடுத்துட்டு பொம்மைய வச்சத நீ பார்க்கவே இல்லல்ல. அதே மாதிரிதான் இதுவும். அவன் ஒரு பெரிய மெஜிஷியன். நம்ம கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் நீ எந்த காலத்திலயும் நம்பிட்டு இருக்காத. இல்லக்கா, அவங்க என்ன ப்ளீஸ். அவன் ஒன்ன ஏமாத்துறானா அத நீ ஒன்னோட வச்சுக்கோ. என்னெல்லாம் குழப்பிட்டு இருக்காத. போனை வை, கட் பண்ணுங்க. அக்கா, என்ன ராஜசேகர், இவ பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு இருக்கா? தப்பு தப்பா விட்டு கேட்டுட்டு எது உளறிட்டு இருக்கா. ஒரு வேலை இப்படி எல்லாம் சொன்னாதான் அவளை நம்ம மதிப்போன்னு சொல்லி இப்படி சொல்றா. அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. அரிசி, இப்ப என்ன சொல்ல வர? பாஸ்கர் உயிரோட இருக்கான்னு சொல்ல வரியா? சேச்சே, அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல. அவ ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா அன்பும் சிவமும் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் என்ன, அந்த சிவன் ஏதோ ப்ளே பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதாங்க தோணுது. குழலி உனக்கு தகவல் கொடுப்பான்னு தெரிஞ்சேதான் அவன் குழலிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். ஆமா ராஜசேகர், எனக்கும் கூட அப்படிதான் தோணுது. ஏய், கன்ஃபியூஸ் ஆகாத. அவன் பாடி என்ன பண்ணிருப்பான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் அவனை தூக்கி உள்ள போடுற வழியை பார்ப்போம். ஏய், இன்னும் பாஸ்கர் செத்துருப்பான்னு நம்பிக்கை இல்லையா? நீ நம்புறியா? 100% நம்புறேன். எப்படி? நல்லா யோசிச்சு பாரு. அவன் உயிரோடு இருந்ததா முதல்ல அன்புக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான், உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். ஆமால. ஆமா, திருவிழால கூட அவன் முதல்ல உன்னதானே வந்து பார்த்தான். எஸ், கரெக்ட் தான். அவன் இப்போ இருந்திருந்தா எனக்கு தான் கால் பண்ணிருப்பான். யாரு? தெரியல, ஏதோ புது நம்பரா இருக்கு. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ. வணக்கம் மேடம். யாரு? என்ன மேடம், என் குரல் உங்களுக்கு தெரியலையா? யாருன்னு சொல்லுங்க. பாஸ்கர் பேசுறேன் மேடம். என்ன மேடம், ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லையே. சார் என்ன நம்பலையா? ராஜசேகர் சார், நான் தான் பாஸ்கர் பேசுறேன். ஃப்ராடு. யாருடா நீ? ஃப்ராடு தான் மேடம், ஃப்ராடு பாஸ்கர். டேய், என்னடா சிவன் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் இப்படி பாஸ்கர் மாதிரி நடிக்கிறதுக்கு? சிவன் இனிமேல் பணம்லாம் கொடுக்க முடியாது சார், அவன் உசுரை தான் கொடுக்கணும். ஏய், விளையாடாத. ஒழுங்கா நீ யாருன்னு மரியாதையா சொல்லிடு. மேடம்,
அன்னைக்கு பேசின அதே நம்பர்ல இருந்து தான் கால் பண்றேன். உங்களுக்கு தெரியலையா? இல்ல போய் நான் எப்படி ப்ரூவ் பண்றது? சரி நீங்களே சொல்லுங்க. ஓகே, நீ என்ன திருவிழால பார்த்த தானே? ஆமா பாத்தே. அன்பையும் சிவத்தையும் போட்டு தள்ள போறேன்னு சொன்னேனே, அப்ப கூட நீங்க நீலக்கலை சேலை கட்டி இருந்தீங்களே. டேய் விளையாடாதடா. சார், நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க 2 பேரும் ஒரு நாள் பெரிய சண்டையை போட்டு மீன் தொட்டி, ஃப்ளவர் வாஸ் இது எல்லாத்தையும் உடைச்சு விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? எப்படி சொல்றான்? என்ன சார் இன்னுமா சார் நான் பாஸ்கர் நம்ப மாட்டீங்க? ஓகே, நீ நிஜமாவே பாஸ்கர்னா வீடியோ கால்ல வா. மேடம், நான் இருக்கிற இடத்துல டவர் சரியா இல்ல மேடம். டேய் ஃப்ராடு, போனை வைடா. சார், ஏய் போய் அந்த சிவத்துக்கிட்ட சொல்லு, ஏமாறதுக்கு வேற ஏதாவது ஆளை பார்க்க சொல்லு. மேடம் 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 சார் மேடம், இது என்ன வக்கீல் வேலையா அவசரத்துல முடிச்சிருக்குமோ? ராஜசேகர், எதுக்காக சிவம் உட்கார்ந்து இந்த மாதிரி சீப்பா டிராமால பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு நல்லாவே தெரியும் பாஸ்கர் சாகலன்னு ப்ரூவ் பண்ணா மொத்தமாவே கேஸ் இல்லாம போயிடும்னு. அதான் கரெக்ட். அரிசி, அவனை விடக்கூடாது. கவலைப்படாத, இந்த தடவை அவன் தப்பிக்கவே முடியாது. அப்பா எப்பமா வருவாரு? கொஞ்சம் பொறுடா, இப்ப வந்துருவாரு. மா, எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. நான் லேட்டா போனா அப்புறம் என்ன உள்ள விட மாட்டாங்க. ஆமா, அப்பா வந்துருவேன்னு சொன்னாரு, இப்ப வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டைம் ஆயிடுச்சுமா. நானும் தம்பியும் ஸ்கூலுக்கு போறோம். நீங்க 2 பேரும் தனியா வா. அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு, உங்களை தனியாலாம் எங்கேயும் அனுப்ப கூடாதுன்னு. என்னம்மா நீங்க? நேத்து ஈவினிங் கூட நாங்க 2 பேர் தனியா தானே வீட்டுக்கு வந்தோம். அதுக்கே அப்பா நம்மள திட்டிக்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் தனியா போறேன்னு சொல்ற? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தனியா தான் ஸ்கூலுக்கு வராங்க. எனக்கு ஒன்னும் பயம் இல்லம்மா. எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் பாத்துக்கிறேன். வர வர உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியான மாதிரி தெரியுதே. யாரோ 2 நாள் முன்னாடி கூட பயந்து அழுதாங்க. அது போன மாசம், இது இந்த மாசம். யாரோ ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிற மாதிரியே இருக்கே. மா, இப்பதான் நம்ம நிஜமாவே ரொம்ப பயப்படணும். நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க பயப்படாம சந்தோஷமா இருங்க. நானும் பாரதியும் ஸ்கூலுக்கு போறோம். சரி, 2 பேரும் பார்த்து போங்க. வா, டாடா டாடா. பாரதி, இனியா வாங்க ஸ்கூலுக்கு போலாம். அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன, ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? எதுக்கு அவங்கள தனியா அனுப்புன? இல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான். இந்த பாஸ்கர் வேற வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். நீ அவங்கள தனியா அனுப்பியிருக்க கூடாது. தனியா போனாதானே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வளரும். அதுவும் இல்லாம இனியா இப்பதான் கொஞ்சம் தைரியம் ஆயிருக்கா. இனியாவுக்கு மட்டுமா தைரியம் வந்திருக்கு? உனக்கும் தான். அவளோட தைரியத்தை நாமளே கம்மி பண்ண வேண்டான்னு தான் அவங்கள தனியா அனுப்புனேன்.
சிவம், அதே நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசு. அவனுக்கு என்னதான் வேணும்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன். அது எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு நீதான் வேணும். பாஸ்கர், மரியாதையா பேசு. அன்னைக்கே நீ சாக வேண்டியவன். ஏதோ லக்குல தப்பிச்சிட்ட. அதுக்காக ரொம்ப ஆடாத. ஒழுங்கா எங்களை விட்டு தள்ளி போயிடு. அன்னைக்கே உங்க 2 பேரையும் போட்டு தள்ளி இருக்கணும். தப்பு பண்ணிவிட்டேன். மறுபடியும் அந்த தப்ப பண்ண மாட்டேன். இந்த தடவை கரெக்டா அவங்க 2 பேரையும் தட்டி தூக்குறேன். வேண்டாம் பாஸ்கர். எங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது உனக்கு தான் கெட்டதா முடியும். அதையும் பாத்துடலாம். ஆமா, உன் புருஷன் எங்க? ஹலோ. என்னடா உன் பொண்டாட்டி சுட்ட உடனே நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? நீ சரியான காமெடி பீசுடா. டேய், உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு மிஸ் ஆனத என்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் பிள்ளைய தூக்க போறேன். டேய் பாஸ்கர், டேய், முதல்ல உன் பிள்ளைய தூக்கிட்டு அப்புறமா உனக்கு போன் பண்றேன். எதையுமே சொல்லிட்டு செய்யறதுதான் பாஸ்கரோட ஸ்டைலுடா. பாஸ்கர், 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 ச்சே, புடி. என்னது? நாங்களே இங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். அவர் வந்துட்டாருனா சரியானதானே வர முடியும். வைங்க, நாங்க வரோம். என்ன ஏன் டென்ஷனா இருக்க? வண்டி இப்படி வழியில நின்றுச்சேனா? ஐயோ, இது வேற டென்ஷன். அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். யார சொல்ற? வேற யாரு? சிவத்தை தான். ஒரு கொலைய பண்ணிட்டு அது அவன் தான் பண்ணான்னு போலீஸ் சந்தேகப்படும் போது பாஸ்கர் உயிரோட இருக்கிற மாதிரி உட்கார்ந்து டிராமா பண்ணிட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ண பாத்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் அவனால தப்பிக்க முடியாது. பாஸ்கர் உயிரோட இருக்கான்னு அவனால எத்தனை நாள் ஏமாத்த முடியும் சொல்லு? பாஸ்கர் உயிரோட இருந்தா அவன் நேர்ல வந்துதானே ஆகணும். இந்த போலீஸ்காரங்க கூட அவன் விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க. ஒன்னு பாஸ்கர் உயிரோட வரணும், இல்ல அவன் பாடி கிடைக்கணும். அதான் இதுக்கு வழி. குழலை மூலமா நமக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து போலீஸ் வந்து அந்த இடத்த தோண்ட வச்சு அங்க ஒரு பொம்மை இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோ பெரிய கதை. ஃப்ராடு. விடு விடு. போலீஸ் பாஸ்கரை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எப்படி சிவம் மாட்டிக்குவான். மாட்டணும். ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னால சரி பண்ண முடியல. இங்க பக்கத்துல தான் ஷெட்டு. நான் போய் மெக்கானிக் கூட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ச்சே. ஹலோ. என்ன மேடம், எத்தனை தடவை போன் பண்றேன், எதுக்கு போன் எடுக்க மாட்டீங்க? ஹே, யார் ராணி? பாஸ்கர் குரல்ல பேச சொல்லி அந்த ஷோம் உனக்கு காசு கொடுத்தானா? அவன் கொடுக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு நீ அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. போலீஸ் கிட்ட மட்டும் நீ மாட்டினு வைய, நீ நினைச்சாலும் வெளியில வர முடியாது. என்ன மேடம் நீங்க? நான் உசுரோட தான் இருக்கேன். நீங்களும் நான் செத்து போயிட்டேன் நம்புறீங்க? இந்த பாஸ்கர் அவ்வளவு ஈஸியா யாரும் கொல்ல முடியாது மேடம். குழி தோண்டி புதைச்சாலும் அதுல இருந்து முளைச்சு வெளியே வந்துட மாட்டேன். இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு. போன வைக்கிறியா? என்ன மேடம், உசுரோட இருக்க என் பாடியை தோண்டா எப்படி கிடைக்கும்? நீ உயிரோடு தானே இருக்க. சரி, அப்ப என் முன்னாடி வா. மேடம், நானும் உங்களை பார்க்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எங்க? அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. உங்க வீட்டை போட்டோ பிடிச்சு அனுப்புறேன். நீங்க கூட இப்படி பாத்துருக்க மாட்டீங்க உங்க வீட்டை. இருங்க. ஏ ஆடாத, இந்தா ஆடாதன்னு சொல்றேன், கொட்டி விடுவேன். ஹலோ, இது ஏன் வீடு? ஆமா, உங்க வீடே தான். நான் எப்போ உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு தானே வைக்கலாமா வருவேன். சீக்கிரமா வந்துருங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. என்ன மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு.
என்ன 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 பண்ண போற? வைக்கலாமா? உங்க பொண்ணு ஓவியாவ பாயை கட்டி கையை கட்டி பத்திரமா வச்சிருக்கேன். கடத்திட்டு போயிடுவா. பாஸ்கர், வேண்டாம் பாஸ்கர். மேடம், உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகாம தனியா வீட்டுல தானே இருக்கா, அதான் ஈஸியா தூக்கிட்டேன். இப்போவாது நீங்க என்ன நம்புறீங்களா? வாங்க மேடம், வாங்க வந்து பாருங்க. ஏய் ஏய் பாஸ்கர், ராஜசேகர். ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ